7 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளது தமிழக அரசு. உத்தரவானது பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகத்துல புதிய அரசு அமைந்தவுடன் பல்வேறு அதிகாரிகள், IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து வருகிறார்கள். ஏற்கனவே புதியதாக டிஜிபி அவர்கள் சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டவர்கள் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 7 IPS அதிகாரிகளை செய்து உத்தரவானது. ஏற்கனவே தாம்பரம் காவல் ஆணையத்தில் போக்குவரத்து காவல்துறையின் அடிஷனல் கமிஷனர் ஐஜியாக இருந்த கபில் குமார் சர்க்கார் தற்போது ஐஜியாக மதுரை சிட்டிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல அபிஷேக் தீட்சித் அவர்கள் ஏற்கனவே மதுரையுடைய ஐஜியாக இருந்தார். தற்போது அவர் ஐஜி ரயில்வேக்கு சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். ஏற்கனவே இந்த இடம் காலியாக இருந்த நிலையில் தற்போது அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். லோகநாதன் IPS அவர்கள் ஏற்கனவே காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய அவர் தற்போது ஐஜியாக டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே காலியாக இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். திருநாவுக்கரசு IPS அவர்கள் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஏற்கனவே முதல்வருடைய பாதுகாப்பு பிரிவு அதிகாரியாக இருந்தார். தற்போது காத்திருப்பு பற்றியில் இருந்த அவர் தற்போது டெப்டி டிஐஜியாக திருநெல்வேலி ரேஞ்சுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பகலவன் IPS அவர்கள் டெப்டி டிஐஜியாக இருந்திருக்கிறார். காத்திருப்பு பட்டியலில் இருந்த அவர் தற்போது ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராபிக் சவுத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில இவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இணை ஆணையராக சவுத்துக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல திஷா மிட்டல் அவர்கள் கிரேட்டர் சென்னையுடைய டிராபிக் ஜாயிண்ட் கமிஷனராக இருந்து வருகிறார். தற்போது அவர் சட்டம் ஒழுங்குடைய பெஸ்ட் ஜாயிண்ட் கமிஷனராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பண்டிட் கங்காதர் அவர்கள் ஏற்கனவே இருந்து வருகிற சென்னைக்கு தற்போது அவர் விஜிலன்ஸுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். டிஐஜி விஜிலன்ஸுக்காக அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்று 7 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது சீஃப் செக்ரட்டரி மணிவாசகன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு அதிகாரிகள் இடமாற்றம் செய்த நிலையில் தற்போது 7 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏழு IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். தற்போது பணியாற்றியிருந்த திஷா மிட்டல் அவர்கள் தற்போது போக்குவரத்து பிரிவுல ஜாயிண்ட் கமிஷனராக இருக்கிறார். அவர் வெஸ்ட் ஜோன் மேற்கு மண்டலத்திலே இணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல முக்கியமான ஒன்று திருநாவுக்கரசு அவர்கள் IPS அவர்கள் இவர் ஏற்கனவே முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவுடைய தனிப்பிரிவு டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் டிஐஜியாக இருந்தார். அவர்தான் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தார். புதிய முதல்வர் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டுடைய டிஐஜியாக பணியாற்றம் செய்தார். அதே போல லோகநாதன் IPS அவர்கள் காத்திருப்பு பட்டியலில் இருந்திருந்தார். அவர் தற்போது ஐஜியாக டெக்னிக்கல் சர்வீஸ் அந்த பிரிவுக்கு ஏற்கனவே காலியாக இருந்த இடத்துக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கபில் குமார் சர்க்கார் அவர் தாம்பரத்துடைய கமிஷனரேட்ல அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தார். ஐஜியாக இருந்தார். தற்போது அவர் ஐஜியாக மதுரை சிட்டிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல அங்கு மதுரையில அபிஷேக் ஐஜியாக இருந்தால் தற்போது இந்தியன் ரயில்வே ஐஜியாக ஏமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் ஏற்கனவே பல்வேறு பணிகளுக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போல 7 IPS மணிவாசன் இடமாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.